வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தாளமேல சத்தத்தோடு ராகத்தால பாவத்தோடு நாங்களும் தான் பாட வந்தோமே. பாட்டு பாடி இடையிடையே பேச வந்தோமே. என்ன முதல்ல வணக்கத்தை போடுவோனே. போட்டுடலாமே. இங்க வந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், வில்லுப்பாட்டு ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். விடுதலை குலைத்த வீரர்களுக்கு வணக்கமுங்கோ வணக்கமுங்க. நம் எல்லை காக்கும் வீரர்களுக்கும் வணக்கமுங்கோ வணக்கமுங்க. தாய் திரு நாட்டு குலைத்த நல்லவருக்கு முதல் வணக்கம். தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு முதல் வணக்கம். தாய் திரு நாட்டு குலைத்த நல்லவருக்கு முதல் வணக்கம். தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு முதல் வணக்கம். விடுதலை குலைத்த வீரர்களுக்கு வணக்கமுங்க வணக்கமுங்க. நம் எல்லை காக்கும் வீரர்களுக்கும் வணக்கமுங்க வணக்கமுங்க. ஆமாண்ணே, இங்கன்னா ஒரே கூட்டமா இருக்குது. அதுவாடா, இன்னைக்கு நம்ம 78வது சுதந்திர தின விழாவா கொண்டாடுறோம். கூட்டமா இல்லாம காலியாவா இருக்கும். ஓ ஆமாண்ணே, நம்ம நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படிண்ணே இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்படி கேளுடா என் சிங்க குட்டி. நம்ம நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டோட வளத்தை பார்த்து நம்மளே ஆட்சி செஞ்சு அடிமையாக்கிட்டாங்கடா. ராஜாவுக்கு ராஜானா எனக்கு மந்திரிங்க யாருன்னு திடீர்னு பாட்டுல இறங்கிட்டீங்க. ஒரு பாட்டை முழுசா பாட விடுறாங்களா? அந்த பேர் இப்பதான் நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாட்டை முழுசா பாட விடுறா. சரி சொல்றேன். அதுதாண்ட ஆங்கிலேயருக்கு நம்மள ஆட்சி செஞ்சாங்க. இதுல கப்ப வர கட்ட சொன்னாங்க. அண்ணா அப்போனா தெரியும், கப்போனா என்னதுண்ணே? சாப்பிடுறதுல இருந்தா எப்படி? கப்போனா வரி கட்டுறதுடா. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, நமக்கே வரியா? முடியல சாமி. ஆமாண்டா. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்மம் ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. எந்த ஒரு மன்னன் என்று என்னை நினைத்தாய், 8 திக்கும் ஆளுகின்ற என்னை முறைத்தாய். என்ன நம்மளையா அடிமையாக்கி அடக்கி வச்சிட்டாங்களா? ஆமாடா, அதுதானே பாட்டுல சொன்னேன். எங்க கவனிக்கிற நீ? சரிண்ணே சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. இந்த இந்த அடக்குமுறை யாரை எடுத்து போராடல நீங்க கேள்வி கேட்டீங்க. ஏன் இல்ல? நிறைய பேர் நம்ம தென்னாட்டு சிங்கம் இருக்காருல கட்டபொம்மன், அவரு, அப்புறம் அவரோட தம்பி ஊமதுர, அப்புறம் அவங்களோட சகோதரர்களான மருது சகோதரர்கள், இவங்க எல்லாருமே எதிர்த்தாங்கடா. அண்ணா அவ்வளவுதானா? முந்திரி கொட்டைங்களா? சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படுறீங்க? இவங்க எல்லாமே சுதந்திர போராட்டத்துல ரொம்ப முக்கியமானவங்க. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. அப்படி தாண்டா. அது மட்டும் இல்ல, சுதந்திர வேட்கைய மக்கள் மனசுல புரட்சி பாடலாம் பாடி புரட்சி கவிஞர் பாரதியார் மக்கள் மனசுல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரா. அவரு பாட்டு ஒண்ணு பாடுங்கண்ணா. என் ரசிக பெருமக்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாழ் விரிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அண்ணா புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. அப்பயே நினைச்சேன் இந்த மங்குனி பசங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்ட்டு. சினிமா பாட்டுல ஒரு பாட்டு பாடினாதான் வரும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக சினிமா பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன். அச்சம் அச்சம் இல்லை, அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இனி மாறி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. எங்க என் கூட சேர்ந்து பாருங்க. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இனி மாறி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அண்ணா, இதனால நீங்க கூற வரும் கருத்து என்னண்ணே, கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணே. என் கருத்து? ஆமாண்ணே, இதோ சொல்றேன். கண்ணீர் விட்டு மாத்துமா வளர்த்தோம், செந்நீர் விட்டு அளவா வளர்த்தோம் தன் சுதந்திர பயிரை. நன்றி நன்றி. அண்ணா இது வரைக்கும் அரசர்கள் பேர் மட்டும் தான் சொன்னீங்க, வேற யாரும் சுதந்திர போராட்டத்துக்கு போராடலையாண்ணே? சொல்றேன்டா கேளு. நம்ம காந்திஜி, நேருஜி, நேதாஜி, வஉசி, கொடிக்காத்த குமரன், இதுல காந்தி தாத்தா கொஞ்சம் முக்கியமானவரா? ஓ தாத்தாவா? எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பத்தி ஒரு பாட்டு பாடுறோம், கேளுங்க. தாத்தா வராரு, கதறவுட போறாரு, கதறவுட போறாரு. நிறுத்துங்கடா. நான் எந்த தாத்தா பத்தி சொல்றேன், நீங்க எந்த தாத்தா பத்தி சொல்றீங்க? நீங்க சொல்றது ஜிம் தாத்தா, நான் சொல்றது காந்தி தாத்தா.
இப்ப கேளுங்கடா பாட்ட. நம்ம காந்தி தாத்தா, நல்ல காந்தி தாத்தா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்த தாத்தா. எங்க பாடுங்க. நம்ம காந்தி தாத்தா, நல்ல காந்தி தாத்தா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்த தாத்தா. ஓ அப்படியாண்ணே, இப்ப புரியுதுண்ணே. அவர் நம்ம தேசிய தந்தை தானே? அட ஆமாண்டா, இப்பயாச்சும் புரிஞ்சுது. அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. சந்தேகம் வரலன்னா மழை பெஞ்சிருமே, வெயில் அடிக்குதுன்னு யோசித்தேன். சரி சொல்லு. நம்மளுக்கு சுதந்திரம் எப்பண்ணா கிடைச்சது? இது கூடவாடா தெரியாது. சரி சொல்றேன். ஆகஸ்ட் 15 1947 நாள்ல கிடைச்சது. நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களோட சொந்த பந்தம், சொத்து கித்து, ஏன் உயிரே கூட விட்டு நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி தந்தாங்களா? அண்ணே, அப்படியே எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம்ண்ணே. மறுபடியுமா? அங்க பறக்கிறது நம்ம தேசிய கொடி தானே? இதெல்லாம் ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வர பாத்தியா? இல்லண்ணே, நம்ம தேசிய கொடியில இருக்க வண்ணங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இப்ப கேட்டியே, இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி. சொல்றேன் கேளு. அந்த தேச கொடியில மொத்தம் 3 கலர் இருக்கா? ஆமாண்ணே. காவி, வெள்ளை, பச்சை 3 இருக்கா? இருக்குண்ணே. இதுல காவி தைரியம், அப்புறம் தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்குதுடா. சரிண்ணே. அது என்னண்ணே நடுவுல ரவுண்டா இருக்கு? அது வந்து அசோக சக்கரம்டா. இதுல வந்து 24 ஆரம் இருக்கு. அப்புறம் இந்த 24 ஆரமோ 24 மணி நேரமோ தர்மத்தை காப்பாற்றணும்னு இருக்குடா. ஓ சரிண்ணே. அது என்னண்ணே வெள்ளை கலர்ல இருக்கு? வெள்ளை நிறம்.